வணக்கம். இந்த வீடியோ லெக்சர்ல Fourier transformல இருக்க important problem solve பண்ண போறோம். First problem, find the Fourier transform of x of t is equal to del of t. Del of t னா என்ன? Impulse signal. ஓகேவா? So solutionல first நம்ம given data எழுதிக்கிறோம். So x of t is equal to del of t. Impulse signalோட value என்ன? இதோட value 1 when time t is equal to 0. Its value becomes 0 when time t is not equal to 0. So, del of t ஓட value என்னது? 1 எப்போ? t is equal to 0 இருக்கும்போது. So, first நம்ம என்ன எழுதுறோம்னா Fourier transform ஓட formula. So, Fourier transform of x of t is equal to x of j omega is equal to integration from minus infinite to plus infinite x of t e power minus j omega t into dt. ஓகே ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன எழுதுகிறோம் ஃபார்முலாவை எழுதிக்கிறோம் நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் என்ன பண்ண போகிறோம் எக்ஸ் ஆஃப் டீயோட வேல்யூ இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுறோம் என்ன வேல்யூ கொடுத்துருக்காங்க டெல் ஆஃப் டி ஸோ டெல் ஆஃப் டி சப்ஸ்டியூட் பண்ணோன்னா நம்மளுக்கு என்ன தெரியும் டெல் ஆஃப் டீயோட வேல்யூ இஸ் ஈக்குவல் டு 1 when டைம் டி இஸ் ஈக்குவல் டு 0 புரியுதா ஸோ டைம் டி இஸ் நாட் ஈக்குவல் டு 0னா அதோட வேல்யூ 0 ஆயிரும் ஓகே ஸோ டெல் ஆஃப் டி வந்தாலே we can take the signal as such ஸோ இங்கே என்ன எழுதுகிறோம் இன்டகிரேஷனுக்கு அங்கே வேல்யூவே இல்லை பிகாஸ் ஒரு பர்டிகுலர் டைமில் மட்டும்தான் டெல் ஆஃப் டீயோட வேல்யூ 1ன்னு கிடைக்கும் புரியுதா ஸோ நம்ம இந்த இன்டகிரேஷன் எப்படி எழுதலாம் டெல் ஆஃப் டி இ பவர் மைனஸ் ஜே ஒமேகா டி வித் த கண்டிஷன் டி இஸ் ஈக்குவல் டு 0 புரியுதா இப்போ டி இஸ் ஈக்குவல் டு 0ன்றது இங்கே சப்ஸ்டியூட் பண்ணோன்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும் டெல் ஆஃப் 0ன்னு கிடைக்கும் டெல் ஆஃப் 0னா என்னது 1 ஓகே ஸோ இ பவர் மைனஸ் ஜே ஒமேகா டி இஸ் ஈக்குவல் டு 0னா e power 0. So answer என்ன 1. Fourier transform of del of t is always 1. இது ரொம்ப important. Fourier transform of the impulse signal is always 1. So இதுக்கு நம்ம magnitude கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா எப்படி எடுக்கிறோம் இங்கே வேல்யூ என்ன தான் இருக்குது 1 தான் இருக்குது ஸோ 1னா the magnitude is always 1 for any values of this omega. Okay. So the magnitude spectrum for this Fourier transform எப்படி எடுக்கிறோம்னா its value is equal to 1 for all omega value. So இங்க amplitude spectrum is nothing but the magnitude versus the omega. Okay, so x axisல omega ஓட value எடுக்கிறோம் y axisல magnitude value எடுக்கிறோம் இதோட magnitude எப்போவுமே என்னவா தான் இருக்கும் 1 தான் இருக்கும் புரியுதா next problem find the Fourier transform of x of t is equal to e power minus 60 into u of t. ஸோ இப்போ என்ன கண்டுபிடிக்க போகிறோம் கொடுத்துருக்கிற சிக்னலோட Fourier transform ஸோ சொல்யூஷனில் ஃபஸ்ட்டு given டேட்டா எழுதிக்கிறோம் எக்ஸ் ஆஃப் டி இஸ் ஈக்குவல் டு இ பவர் மைனஸ் 60 இன்ட்டு யூ ஆஃப் டி ஓகே ஸோ என்ன ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம் Fourier transform ஸோ நெக்ஸ்ட்டு Fourier transformோட ஃபார்முலா எழுதிக்கிறோம் ஸோ Fourier transform of x of t is equal to x of j omega is equal to integration from minus infinite to plus infinite x of t e power minus j omega t into dt. ஸோ இதுதான் Fourier transformோட ஃபார்முலா நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் இந்த எக்ஸ் ஆஃப் டிக்கு பதில் என்ன சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம் given சிக்னல் ஸோ என்ன சிக்னல் கொடுத்துருக்காங்க எக்ஸ் ஆஃப் டி இ பவர் மைனஸ் 60 யூ ஆஃப் டி இன்ட்டு இ பவர் மைனஸ் ஜே ஒமேகா டி இன்ட்டு டிடி ஸோ எக்ஸ் ஆஃப் டிக்கு பதிலாக கொடுத்துருக்கிற சிக்னலை இங்கே எழுதிக்கிறோம் ஸோ நம்மளுக்கு இந்த ப்ராப்ளமில் யூ ஆஃப் டி கொடுத்துருக்காங்க யூ ஆஃப் டினா என்ன அர்த்தம் இட்ஸ் வேல்யூ இஸ் 1 when t is greater than or equal to 0 அதாவது 0 to infinite வரைக்கும் t இருக்கும்போது மட்டும் இதோட வேல்யூ 1ன்னு கிடைக்கும் இஃப் t is less than 0 0க்கு கம்மியாக இருக்கும்போது இட்ஸ் வேல்யூ becomes 0 ஓகே ஸோ நம்ம u of t கொடுத்துருந்தாங்கன்னா இந்த நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் அதோட லிமிட்டை என்னன்னு சேஞ்ச் பண்ண போகிறோம் 0 to infinite புரியுதா ஏன்னா 0 to infiniteல தான் இதோட வேல்யூ என்னென்னு இருக்கும் 1ன்னு இருக்கும் ஓகேவா ஸோ நெக்ஸ்ட் ரிமைனிங் என்ன டேர்ம்ஸ் இருக்குது இ பவர் மைனஸ் 60 இன்ட்டு இ பவர் மைனஸ் ஜே ஒமேகா டி ஸோ இங்கே இந்த மைனஸ் டீன்றது காமன் ஸோ நம்ம என்ன எடுக்கிறோம் இந்த மைனஸ் டீயை காமனாக எடுக்கிறோம் ஸோ ரிமைனிங் நம்மளுக்கு என்ன கிடைக்கும் இங்கே 6ன்னு கிடைக்கும் இங்கே என்ன கிடைக்கும் ப்ளஸ் ஜே ஒமேகா ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் இன்டகிரேஷன் ஃப்ரம் 0 to infinite இ பவர் மைனஸ் 6 ப்ளஸ் ஜே ஒமேகா டி இன்ட்டு டிடி புரியுதா ஸோ யூ ஆஃப் டிக்கு பதிலாக லிமிட்டை சேஞ்ச் பண்ணியாச்சு இந்த லிமிட்டில் இதோட வேல்யூ என்னன்னு இருக்கும் 1ன்னு இருக்கும் ஓகே தென் இங்கே எக்ஸ்பொனென்ஷியலில் காமன் டேர்ம் மைனஸ் டீயை வெளியில் எடுத்துட்டோன்னா ரிமைனிங் என்ன இருக்குது 6 ப்ளஸ் ஜே ஒமேகா தென் நம்ம இன்டகிரேட் பண்ண போகிறோம்
ஸோ இன்டகிரேட் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? இன்டகிரேஷன் ஆஃப் e பவர் மைனஸ் ஏடி இன்ட்டு டிடி இஸ் ஈக்குவல் டு வாட்? e பவர் மைனஸ் ஏடி நம்ம அப்படியே எழுதிடுவோம். தென் டிவைடட் பை இந்த டீக்கு முன்னாடி என்ன வேல்யூ இருக்கோ அதை எங்கே போட்டுருவோம்? டிவைடட் பையில் போட்டுருவோம். கரெக்டா? ஸோ அதே தான் இங்கேயும் இன்டகிரேஷன் ஆஃப் e பவர் மைனஸ் 6 ப்ளஸ் ஜே ஒமேகா டி இன்ட்டு டிடி இஸ் ஈக்குவல் டு e பவர் மைனஸ் 6 ப்ளஸ் ஜே ஒமேகா டி பை மைனஸ் 6 ப்ளஸ் ஜே ஒமேகா. லிமிட் எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது? 0 டு இன்ஃபைனைட். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் லிமிட் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். அப்பர் லிமிட் என்ன? இன்ஃபைனைட். ஸோ e பவர் மைனஸ் 6 ப்ளஸ் ஜே ஒமேகா இன்ட்டு இன்ஃபைனைட். எந்த வேல்யூவோட இன்ஃபைனைட்டை மல்டிப்ளை பண்ணாலும் என்ன தான் கிடைக்கும்? இன்ஃபைனைட். ஸோ இந்த டேர்ம் என்ன ஆயிரும்? e பவர் மைனஸ் இன்ஃபைனைட் டிவைடட் பை மைனஸ் 6 ப்ளஸ் ஜே ஒமேகா. ஸோ நெக்ஸ்ட்டு லோயர் லிமிட் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஸோ லோயர் லிமிட் சப்ஸ்டியூட் பண்ணுறப்ப என்ன யூஸ் பண்ணுறோம்? மைனஸ். ஓகே, ஸோ மைனஸ் ஆஃப் த லோயர் லிமிட் என்ன? 0. ஸோ e பவர் மைனஸ் 6 ப்ளஸ் ஜே ஒமேகா இன்ட்டு 0. ஓகேவா? 0வோட எந்த வேல்யூ மல்டிப்ளை பண்ணாலும் என்ன தான் வரும்? 0 தான் வரும். ஸோ e பவர் 0 டிவைடட் பை மைனஸ் 6 ப்ளஸ் ஜே ஒமேகா. ஓகே, தெரியும் e பவர் மைனஸ் இன்ஃபைனைட் இஸ் ஈக்குவல் டு 0. e பவர் 0 இஸ் ஈக்குவல் டு 1. ஸோ இங்கே e பவர் மைனஸ் இன்ஃபைனைட் என்ன ஆயிரும்? 0 ஆயிரும். e பவர் 0ன்றது என்ன ஆயிரும்? 1 ஆயிரும். ஓகே, ஸோ we can get the answer as 0 minus into minus plus 1 by 6 plus j omega. புரியுதா? ஸோ நம்மளுக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும்? x of j omega is equal to 1 by 6 plus j omega. ஓகே.